இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப்பு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4739. இந்த லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் தான். ரொம்ப ஓல்டு மாடலு. இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிறதுக்கும் லேட் ஆகுது. ஆன் ஆனதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது. இந்த லேப்டாப் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, இந்த லேப்டாப்பில் 2 GB ரேம் மட்டும்தான் இருக்குது. இந்த லேப்டாப்பை வேகப்படுத்தணும் அப்படின்னா இந்த லேப்டாப்பை நம்ம அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலான்னா, இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய 2 GB ரேமை எடுத்துகிட்டு 8 GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த லேப்டாப்பில் 126 GB இருக்கக்கூடிய SSD வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அப்கிரேட் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட்டு ஓஎஸ் மட்டுமாவது சேஞ்ச் பண்ணுங்கள். ஓஎஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்கள் லேப்டாப் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவை சி ட்ரைவை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப சி ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்பு, டவுன்லோட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, பிக்சர்ஸு, மியூசிக்கு, வீடியோஸு இதிலெல்லாம் வச்சுருந்த ஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். அதனால் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுக்கணும். எந்தெந்த இடத்துலேருந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில், டவுன்லோட்ஸில், டாக்குமெண்ட்ஸில், பிக்சர்ஸில், மியூசிக்கில், வீடியோஸில், சி ட்ரைவில் இதில் இருக்கிற எல்லா ஃபைலும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சி ட்ரைவை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரைவ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க DEF அப்படின்னு. அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி போட்டு வைக்கணும். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கிறோம். டெஸ்க்டாப்பில் நம்ம பயன்படுத்துகிற சாஃப்ட்வேரோட ஐக்கான்லாம் காமிக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபைல் ஃபோல்டர் மட்டும் காமிச்சுதுன்னா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எதுவும் இல்லை. அடுத்தது நான் டவுன்லோட்ஸ் வரேன். டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபைல் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமானது, தேவைப்படக்கூடியது. அதனால் நான் இந்த எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் Ctrl+A கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் எல்லாத்தையும் நான் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு Ctrl+X கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். எல்லாம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்அப் விண்டோ வரும், அதில் கட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைவ்ஸில் D அப்படிங்கிற ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கிறேன். சி ட்ரைவை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சி ட்ரைவை நம்ம வாய்ஸ் போடும்போது ஃபார்மேட் பண்ணிடுவோம், டேட்டா லாஸ் திரும்ப ஏற்படும். நான் Dயை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த நியூ ஃபோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் அப்படின்னு ரீநேம் கொடுத்துக்கிறேன். ரீநேம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பேக்கப் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே Ctrl+V கொடுத்து நான் காப்பி பண்ணிவிட்டு வந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் மற்ற ஐகான்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த பேக்கப் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப சி ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா சி ட்ரைவ் மட்டும்தான் ஃபார்மேட் ஆகும். நம்ம D ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருந்த ஃபைல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே நீங்கள் கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸு, மியூசிக்கு, பிக்சர்ஸு, வீடியோஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் சி ட்ரைவில் ஏதாவது தெரியாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த பேக்கப் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கங்க. ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்முடைய ஹார்ட் டிஸ்க் என்ன பார்ட்டிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்முடைய ஹார்ட் டிஸ்க் என்ன பார்ட்டிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் பென்ட்ரைவில் ஓஎஸை பூட் பண்ணும்போது சரியான பார்ட்டிஷனில் பூட் பண்ண முடியும். தவறான பார்ட்டிஷனில் பூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப ப்ராப்ளம் வரும். ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? மை கம்ப்யூட்டர் ஐகான் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நம்முடைய ஹார்ட் டிஸ்கை நம்ம எந்த மாதிரியான பார்ட்டிஷன்லாம் பிரித்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஹார்ட் டிஸ்க் எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வேல்யூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்முடைய ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் ஜிபிடியா எம்பிஆரான்னு காமிக்கும். இதை வச்சு தான் நம்முடைய பென்ட்ரைவில் ஓஎஸை பூட் பண்ணும்போது
நம்ம கரெக்டான பார்ட்டிஷனில் பூட் பண்ணணும். எம்பிஆர் நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேயும் எம்பிஆர் பார்ட்டிஷனில் தான் ஓஎஸ் பூட் பண்ணணும். இங்கே ஜிபிடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓஎஸ் பூட் பண்ணும்போது நம்ம ஜிபிடி பார்ட்டிஷனில் தான் பூட் பண்ணணும். தவறான பார்ட்டிஷனில் நம்ம பூட் பண்ணோம் அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எடுத்துக்காது. பென்ட்ரைவில் விண்டோஸ் 7 ஓஎஸ் பூட் பண்ணிட்டேன். பூட் பண்ண பென்ட்ரைவை லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீஸ் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டை எடுத்து லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கீபோர்டில் F2 அப்படிங்கிற கீயை வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் லேப்டாப் ஆன் ஆன உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்குள்ளே போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயோஸு. இந்த மாதிரி பயோஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ரைட் ஏரோவை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த லேப்டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா டிவைஸோட நேமும் காமிக்கும். நம்மளோட பென்ட்ரைவ் நேமும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் நேமை மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். அந்த டாப் டவுன் அப்படிங்கிற 2 ஏரோவை ஒரே சமயத்தில் அமுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரைவ் நேம் செலக்ட் ஆகும். பென்ட்ரைவ் நேம் செலக்ட் ஆனதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணுறதுக்கு F5 F6 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் F6 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும். F5 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துல வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ணுறதுக்கு F10 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்திங்கன்னா திரும்ப லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஓஎஸ்க்குள்ளே போய் பூட் ஆகாமல் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஓஎஸ்க்குள்ளே போய் பூட் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் நாம் இந்த சேஞ்சஸை பண்ணோம். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க் வழியாக உள்ளே போகாமல் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஓஎஸ் வழியாக உள்ளே போகும். அப்படின்னா தான் நமக்கு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஓஎஸ் வழியாக தான் உள்ளே போக போகுது. பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய விண்டோஸ் 7 ஓஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் எந்த ஒரு ஓஎஸ் போடுறதா இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த ஓஎஸ் வேணால் போடுங்க, 11, 10, 8 எது வேணால் போடுங்க. இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்ததாக இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோடிங் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் எந்த விண்டோஸ் 7 வந்து செலக்ட் பண்ணுறீன்னு கேட்கும். அல்டிமேட்டா, ஹோமா, ப்ரீமியமா அப்படின்னு ப்ரொஃபஷ்னல்னு. நான் எப்போவுமே அல்டிமேட் தான் சூஸ் பண்ணுவேன். அதனால் அல்டிமேட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரொஃபஷ்னல், ப்ரீமியம், ஹோம் இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 64 பிட் ஓஎஸ்ஸு. நான் வந்து விண்டோஸ் 7 அல்டிமேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ப்ரொஃபஷ்னல் வேணால் ப்ரொஃபஷ்னல் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அப்கிரேட் பண்ணுறீங்களா கஸ்டமானு கேட்கும். எப்போவுமே அப்கிரேட் பண்ணக்கூடாது, கஸ்டம் தான் கொடுக்கணும். நான் வந்து கஸ்டம் கொடுத்துக்கிறேன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் நம்ம பிரித்து வச்சுருந்த ட்ரைவ் எல்லாமே காமிக்கும். இதில் நம்முடைய சி ட்ரைவ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேக்கப் எடுக்கும் போதே நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க எது சி ட்ரைவோட வேல்யூன்னு. அந்த வேல்யூ எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணிடுங்க. நான் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணுறேன். அடுத்ததாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 400 MB கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் பண்ணி விட்டுறேன். தயவு செஞ்சு மறந்தாப்படி கூட நீங்கள் பேக்கப்லாம் எடுத்து ஃபைல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிடாதீங்க. சி ட்ரைவை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 5, 6 ஸ்டெப்ஸு. இது எல்லாமே ஃபில் ஆகணும். ஃபில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கும். அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிரும்.